தமிழ்நாடு அரசுல இருக்கிற முக்கியமான மின்சாரத்துறையில மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புறதுக்கான சில புள்ளி விவரங்களும் வெளியாக இருக்கு. அதில் குறிப்பாக எவ்வளவு காலியிடங்கள் இருக்கு, அந்த காலியிடங்களோட பிரேக்கப்ஸ் என்ன என்பதற்கான அந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கு. அதாவது மின்வாரியத்தில் ஒட்டுமொத்தமாக சாங்ஷன்டு போஸ்ட், அதாவது அனுமதிக்கப்பட்ட காலியிடங்களோட எண்ணிக்கை 1,40,000. அதில் 74,000 பணியாளர்கள் தான் இப்போ இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 79,821 பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு மின்சார வாரியத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிச்சிருக்கார். இதோட பிரேக்கப்ஸ்ல முக்கியமாக முதற்கட்டமாக 2026 20,449 பணியிடங்களை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20,449 15,058 பணியிடங்கள் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ் போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய பணியிடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அதிகமான பணியிடங்கள் 15,058 12,500 அப்படின்றது மல்டிபர்பஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உதவி பொறியாளர் பணியிடங்கள், அசிஸ்டன்ட் என்ஜினியர் பணியிடங்கள் இருக்கு. அது 839 பணியிடங்கள் இருக்கு. அதுல எலக்ட்ரிக்கல் என்ஜினியர், அதே மாதிரி சிவில் என்ஜினியர், மெக்கானிக்கல் என்ஜினியர் அப்படின்னு அதுலேயும் எண்ணிக்கைகள் மாறுபடுது. இப்போது எலக்ட்ரிக்கல் என்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் 111 பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதற்கான அறிவிப்பும் வெளியாகும். அது தவிர டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடங்கள், அதில் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற அந்த பிரிவுலையும் அதே மாதிரி மற்ற பிரிவுகள்லையும் பணியிடங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக 1,148 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 15,058 அந்த ஃப்ரெஷ் போஸ்ட் அப்படின்றது இருக்கும். அது தவிர ஏற்கனவே 5,000க்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட, அதாவது அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டது, ஆனால் அவர்களுக்கான நிதி ஒப்புதல் கொடுக்காதனால முழுமையாக அந்த ஆட்சேர்ப்பை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒப்புதலும் உடனடியாக வழங்கப்பட்டு அந்த பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா பணியிடங்களுக்குமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உடனடியாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஜூலை மாதத்திலே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில் அப்படி எதுவும் வெளியாகலை. அதனால எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக அப்படி வெளியாகும் பொழுது அது டிஎன்இபி மூலமாக நிரப்பப்படுமா அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி போன்ற அந்த ஆணையங்களின் அடிப்படையில் அவர்கள் நடத்தக்கூடிய தேர்வின் அடிப்படையில் நிரப்பப்படுமா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது அது குறித்த தெளிவுகள் கிடைக்கும்.